ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கோம். ராமேஸ்வரத்தில் சன்ரைஸ் தெரியுன்னாங்க. சன்ரைஸ் போய் பார்க்கலான்னு பார்த்தோம்னா ஃபுல்லாக மேகமூட்டமாக இருந்துச்சு, பார்க்க முடியல. சரி இதனாச்சும் பார்க்க முடியல, போய் சாமினாச்சும் கும்பலாம். போய் சாமியை கூப்பிட்டா கூட்டம் எக்கச்சக்கமாக. கோயிலுக்குள்ளே ஃபோனை எடுத்துகிட்டு போகல, வெளியே லாக்கரில் தான் ஃபோனை வச்சுட்டு போனோங்க. சரி சாமியை கும்பிட்டு வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்லான்னு பார்த்தோம். இங்கே ஒரு பூரி செட்டு ஒரு உளுந்த வடை ஒன்று ஆர்டர் போட்டாச்சு. என் தம்பி தான் முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இது ஒரு பூரி செட்டு 40 ரூபான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி ஒரு பூரி செட்டு மட்டும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போய்கிட்டு இருக்க வழியில் தான் பார்த்தோம்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா வீடு ஒன்று இருந்துச்சு. சரி அங்கே போய் ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தோம்னா சுற்றி போலீஸு உள்ளக்கா ஃபோனை எடுக்கவே உள்ளக. நம்ம சுற்றி மட்டும்தான் வீடியோ எடுத்தோம். மன்னிச்சுக்கிடாமல் பாருங்கள். இங்கே சூப்பராக இருந்துச்சு, வியூ ஃபுல்லாக சூப்பர் வியூஸாக இருந்துச்சு. இந்த பாருங்கள் அப்துல் கலாம் தேசிய நினைவகம் இருந்துச்சு. சரி நம்ம காரில் வந்தோம். கார் தூக்கி அப்படியே அங்கே சொல்லிட்டு நம்ம போய் வீடியோ எடுக்கலான்னு பார்க்கலான்னு போனோம். நம்ம பின்னாடி வந்து வேனு வருது. நான் போகும்போது வேனில் தான் உட்காந்துருப்பேன். அவங்களுக்கு பாம்பன் பாலத்தெல்லாம் காமிக்கணும், ஃபுல் வியூவில் காமிக்கணும். அதுதான் வேனில் உட்காந்துருந்தேன். அப்துல் கலாம் சார் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூச்செடி பச்சை பசேன்னு இருந்துச்சுக்கா. சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. சரின்னு பார்த்தோம். இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா ஸ்கூல் பிள்ளைங்களாம் வரிசையாக போய்கிட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள், அது வண்டி ஃபுல்லாக ஸ்கூல் பிள்ளைங்க வந்த வண்டி தான். சரின்னு சொல்லி நம்ம உள்ள ஒரு சிலை இருந்துச்சு, அப்துல் கலாமையோட சிலை. அதுவும் செம்பிளே செஞ்சுருக்காங்க போல். சூப்பராக இருந்துச்சு அந்த சிலை. நான் என் கை வேற உதறிச்சு வீடியோ எடுக்கும்போது. நான் இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ மாதிரி வச்சு உங்களை காமிக்கேன். அது பக்கத்தில் அப்துல் கலாம் ஐயாவோட கீ செயின் அதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதையும் உங்களுக்கு காமிக்கேன். நான் அடுத்த வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். இன்னும் நிறைய இடத்துக்கு போயிருந்தோம், அதெல்லாம் போட ட்ரை பண்ணுறேன். சரின்னு சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருந்தோம். அந்த இடத்த ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் செடியாக தான் இருந்துச்சு. நல்ல சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் பாருங்கள். அடுத்து நம்ம பாம்பன் பாலத்தில் ஏறி போய்கிட்டு இருக்கோம், வீட்டுக்கு போகிறோம். அங்கே பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு, ஃபுல்லாக வியூ தான். நாங்கள் போகிற நாளில் பார்த்திங்கன்னா ஒத்த டிராஃபிக் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பாட்டு பாலத்துக்கு நடுவில் வண்டியை நிப்பாட்டியாச்சு. என்னடா அப்பா பார்க்கும்போது மூஞ்சி நல்லா இருந்துச்சு, இப்போ கேவலமாக இருக்குன்னு நடக்காது காய்ஸ். அவ்வளோ அலைச்சல். சரி சொல்லி பாருங்க காய்ஸ். இப்போ இந்த புது பாலம் வேறு கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது எப்போ திறப்பாங்கன்னு தெரியல. அப்போ திறந்த அன்னைக்கு போய் ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க காய்ஸ். அப்போனா தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பாதி பேர்த்துக்கு நோட்டிஃபிகேஷனே வர மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரும், ஆனால் பொறுமையாக வரும் காய்ஸ். கவலைப்படாமல் பாருங்கள். அந்த அங்கிட்ட உள்ளது வந்து புது பாலம் காய்ஸ். இது வந்து பழைய காலம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க போல. இங்கேருந்து போன அப்படி திரும்பும் போது போன கீழே விழுந்துருமோன்னு பயமாக வேறு இருந்துச்சு. இங்கே கீழே வேறு ஓட்டையாக இருந்துச்சு, கல்லெல்லாம் பேர்த்து வச்சுருந்தாங்க. அதுவும் இங்கே திரும்பினா பஸ் ஒன்று சருன்னு போகுது. அந்த கிட்ட போயிருப்பேன், போய் உங்களை வீடியோ வேறு எடுத்தேன். ஆனால் இங்கே நிற்கும் போது சும்மா காற்று சும்மா சருன்னு அடிச்சிச்சு காய்ஸ். சரியான காற்றா இருந்துச்சு, சூப்பராக வேறு இருந்துச்சுங்க இடமே. இந்த பாருங்க காய்ஸ், அந்த பாம்பன் பாலம். நாங்கள் போகிற நேரம் ட்ரெயினும் ஒன்றுமே வரல காய்ஸ். ட்ரெயின் வந்துருந்தால் மாசாக இருந்திருக்கோம் வீடியோக்கு அதுக்கும். சரி பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான் சொல்லி நம்ம சுற்றி ஒரு வியூ எடுத்தோம். கண்ணுக்கிட்ட தூட வர ஒரே போட்டாக இருந்துச்சு காய்ஸ். ஃபுல்லாக போட்டு தான். வாழ்க்கை ஒரு மேடிடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடிடா. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.